friends, welcome back to our channel Remika's Dairy. நம்ம வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோவை ஒரு கிரன்ச்சியான சுகர் குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குயிக்காக ரெசிபி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 125 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையும் நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம 2.5 கப் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் மொத்தமாக அப்படியே சேர்த்துறாதீங்க, பேட்ச் பை பேட்சாக சேர்த்துக்கோங்க. பேட்ச் பேட்சாக நம்ம சேர்க்க ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து இன்னும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காண்டி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் மேப்பிள் சிரப் கூட சேர்த்துக்கலாம். அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு குக்கி பேட்டரோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னே சொல்லலாம். ஆனால் இன்னமும் நமக்கு இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லாவே பிளெண்ட் ஆகிறதுக்காண்டி நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக நமக்கு ஒரு சாஃப்டான குக்கி டஃப் கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 4 போர்ஷன்ஸாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு க்ளீனான கவரில் வந்து ஏர் போகாத மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட லிட்டில் கிட் தான் வந்து ரேப் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக ரேப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதே மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 ஹவர் அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு எடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து குக்கி வந்து நல்லாவே வந்து பர்ஃபெக்டாக வந்து கட் ஆகி வரும். ஒன் ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து பட்டர் பேப்பரில் வந்து நம்மளோட டஃப்பை வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் திக்னஸ்க்கு ரோல் பண்ண போகிறோம். நம்ம டைரெக்டாக சப்பாத்தி ரோலர் வச்சு ரோல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சப்பாத்தி ரோலர் வச்சு ஜென்டிலாகவே ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஈவன் திக்னஸ்லேயும் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பட்டர் பேப்பர் மேலே பட்டர் பேப்பர் வைக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக அந்த மாதிரி ரோல் பண்ணவும் முடியும்.
நமக்கு மாவும் வந்து ஒட்டாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து நான் ஃபேமஸ் கிறிஸ்மஸ் தீம்ஸ் குக்கி கட்டர்ஸ் யூஸ் பண்ணி டஃப் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான டிப் என்னன்னா, நம்ம வந்து டைரெக்டாக வந்து அந்த ஷேப் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேட்டரையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட கிறிஸ்பியான க்ரன்ச்சியான சுகர் குக்கீஸ் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ஜிஞ்சர் பிரெட் மேன் ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். பேக் ஆகிருக்கு. சாண்டா கிளாஸ், ஸ்டார், ரெயின்டீர் எல்லாமே நமக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.